हाय नमस्ते நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி இன்னைக்கு வந்து நம்ம பஞ்சாபி ஸ்டைல்ல அதுவும் டாபா ஸ்டைல்ல ஒரு சூப்பரான பராட்டா பண்ண போறோம் ஆலू பராட்டா அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி அப்படி கூட நம்ம சொல்லலாம் அது பண்ண போறோம் பராட்டா பண்றதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்துட்டு இருக்கேன் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பால்ல இருந்து எடுத்த ஏடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம சேர்த்த நெய் பால் ஏடு உப்பு எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு இந்த கிரம்பிள்ஸ் எல்லாம் நல்லா கையால் அப்படியே உடச்சி விட்டுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சா அப்படியே பிடிக்கிறதுக்கு வரும் லேசாக உடச்சி விட்டிங்கன்னா அது திரும்ப பவுடர் ஆகும் இதுதான் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும் தண்ணி பார்த்து அளந்து விடுங்க தண்ணி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம செய்யறது கஷ்டமாக இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற சப்பாத்தி மாவோட இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா ஜென்டலாக அப்படியே பிசைச்சிட்டே வரணும் இந்த பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் வந்துடுச்சு மாவு நல்லா இப்போ சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும் நம்ம சப்பாத்தியோட கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் பாருங்கள் லேசாக கையில் ஒட்டும் இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம பராட்டாவுக்கு மாவை பிசைஞ்சிக்கணும் ஒரு 1/2 டீஸ்பூன் கையில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த மாவை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கணும் இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடணும் நம்ம 1/2 hour கழித்து இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மாவு பிசைஞ்சிருக்கிற பதத்தை நல்லா பார்த்துக்கோங்க இதே பதத்தில் மாவை பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா வரும் பராட்டா பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாவை ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஒரு 1/2 hourக்கு சைடில் எடுத்து வச்சிடலாம் அது கொஞ்சம் ஊறட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா காரமாக இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு பீஸ் இந்த அளவு சேர்த்துட்ருக்கேன் நான் 5-6 பல்லு பூண்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா தண்ணியே விடாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி மாதிரி இடும்போது ஈஸியாக இருக்கும் ஓட்டை விழுந்துடாமல் இருக்கும் இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க வெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலா உருளைக்கிழங்கு இந்த பட்டர் எல்லாமே ஒன்று சேர்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்பைசஸ் கூட வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் இன்கேஸ் நீங்கள் பண்ணுற உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணி அதே கன்சிஸ்டன்சிக்கு அதே சாஃப்ட்னஸ்க்கு நீங்கள் இதை கொண்டு வாங்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஈக்குவல் சைஸ் பால்ஸாக இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சப்பாத்திக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து ப்ராசஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம சாஃப்டாக இருக்குது கையில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் இப்படியே பிசைஞ்சு கொடுத்துருங்க இது இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது லேசாக கீழே ஒட்டுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி பதத்தில் தான் இந்த மாவு இருக்கணும் இப்போ இது கரெக்டாக இருக்குது திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் மாவு ஃபுல்லாக எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இனிமேல் சப்பாத்தி பண்ண வேண்டியது தான் ஒரு உருண்டை சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம் இல்லை அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் ரோல் பண்ணிட்டு இப்படி லேசாக தேய்க்கணும் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது ஓரங்களில் இந்த ஓரம் அந்த ஓரம் மாற்றி தேய்ச்சிட்டே வரணும் சென்டரை விட்டுருங்க ஓரம் தேய்க்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெல்லீஸாக நல்லா வந்துடும் ஒட்டுதுன்னா திரும்ப மாவை தொட்டுக்கோங்க மாவை தொட்டு லேசாக அப்படி உதறி விட்டிங்கன்னா கீழே அந்த மாவு விழுந்துரும்ல அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வந்துடும் இதே மாதிரி ஓரளவு சைஸ் தேய்ச்சி விட்டுக்கோங்க மசாலா நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு பால் எடுத்து இந்த கோதுமை மாவு நம்ம தேய்ச்சிருக்கிற சப்பாத்திக்குள்ளே வச்சு இந்த பாருங்கள் நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்களேன் இப்படி ஃப்ரில் மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதை ஒரு பண்டில் மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு இல்லையா அதை அப்படி சுருட்டி விட்டு கிள்ளி எடுத்துருங்க அந்த எக்ஸ்ட்ரா மாவு வேண்டாம் இல்லைன்னா வெறும் மாவாக இருக்கும் நமக்கு ஸ்டஃபிங் தான் அதிகமாக வேணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அதை ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த சைடு அடியில் வர மாதிரி வந்து மாவை தொட்டுக்கிட்டு அது அடியில் வச்சு
நம்ம திரும்பவும் சப்பாத்தியாக அதை தேய்க்கணும். இது வந்து அடியில் வரணும், இந்த சைடு வந்து கீழே வரணும். திரும்பவும் இப்போ அதை தேய்ச்சி விடுங்க. எப்படி தேய்க்கணும், கண்டிப்பாக அது ஓரத்துலேயே லேசாக அது மேலே அப்படியே உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக ஃப்ளாட் ஆகிடும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சென்டரில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். இன்கேஸ் எங்கேயாவது ஒட்டுதுன்னா லேசாக மாவு தூவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஓரங்களை மட்டும் நீங்கள் தேயுங்க. லேசாக அப்படியே உருட்டி விட்டிங்கன்னா போதுமானது. அழகாக நல்லா வந்துடும். உள்ளே இருக்கிற மசாலா வந்து ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா ஈவனாக நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் மேலே தெரியுது பாருங்கள். அப்போது அந்த மேலே இருக்கிற மாவை நம்ம நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கோன்னு அர்த்தம். தோசைக்கல்லில் பட்டர் போட்டு நம்ம பண்ண பராட்டாவை போட்டுருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓரங்களெல்லாம் லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்கேஸ் ஓரத்தில் மாவு திக்காக இருந்ததுன்னா கூட அது வந்து நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ மேல் சைடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா செவந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த சைடும் நமக்கு இந்த மாதிரி நல்லா செவந்து நல்லா வரணும். ஓரங்களை மட்டும் இப்படி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓரம் திக்காக இருந்தால் அதுவும் வெந்துடும். பாருங்கள் 2 சைடும் நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், இது சர்வ் பண்ணிட வேண்டியதான். எப்படி இருக்குது பாருங்கள், டெம்ப்டாக இருக்குல்ல. உடனே செஞ்சுருங்க. ஆலு பராட்டா வந்து மேங்கோ சுந்தோ, மேங்கோ தொக்கு இதோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா எப்படி பண்ணோன்னு. அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.